விஜய் பாஜகவை சிவப்பு கம்பளம் குறித்து நான் வெளிப்போட்டு தரேன். ஒன்னால திமுகவை வீழ்த்த முடியாது, நான் வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரு டீலி, அண்டர் கிரவுண்ட் டீலி. திமுக வேட்பாளரை ஆதரித்து களத்தில் இறங்கிய திருமாவளவன் அவர்கள். அதனால்தான் திருமாவளவன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உடம்பு துணி உறவை கொண்டிருக்கிறார். நமக்கு திமுக தலைமையிலான கூட்டணியால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். பெரம்பூர் தொகுதியில் பரபரப்பாக நடந்த பிரச்சாரம். என்னை தேர்ந்தெடுங்கள், என்னை ஆட்சி அமர்த்துங்கள், என்னை முதலமைச்சராக்குங்கள், இதெல்லாம் நான் செய்வேன் என்று ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒரே வெறுப்பு, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. எதிர்கட்சிகளை பத்தி இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரே. விஜய் ரசிகர்களே, அதிமுக தொண்டர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. அப்ப அரசியல் எதிரினா என்ன, கொள்கை எதிரினா என்ன, ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அந்த வேறுபாடு என்ன என்பதை கூட இதை சொல்லித் தருகிறவன் சொல்லித் தரவில்லை. கொள்கை எதிரி என்றாலும் அரசியல் எதிரி என்றாலும் ஒன்றுதானே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரான ஆர்.டி. சேகர் அவர்கள் ஆதரிச்சு பெரம்பூர் தொகுதியில தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. மலர் மாலைகளையும் பொன்னாடையும் போற்றி அவர் வரவேற்றதோட பொதுமக்களை சந்திச்சு தீவிரமா பிரச்சாரம் நடத்தி இருக்காங்க. அதுல எதிர்கட்சிகள் பத்தியும் பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. தமிழையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க திமுக தலைமையிலான இந்த கூட்டணி அவசியம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள் வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.